புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனால தான் வந்து விரைவில் அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவின் புதிய தலைவர் போட்டியில் நான் இல்லை என பாஜக மாநில தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அண்ணாமலை செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. தற்போது போட்டியில் நான் இல்லை அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். விரைவில் தமிழக பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படுவார் என்ற செய்தி வந்த நிலையில் தற்போது அண்ணாமலை, தமிழக பாஜகவுடைய தற்போது தலைவராக கூடிய அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் தற்போது நடைபெறும் இந்த தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மீண்டும் அண்ணாமலை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஒரு வாதம் வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால் கூட அண்ணாமலை தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட ஒரு சிலர் இந்த கட்சி தலைவருக்காக போட்டியின் போது கடுமையாக இருக்கிறது. எனவே அவர்களில் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 9ஆம் தேதி இந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று அண்ணாமலை உறுதியோடு தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் விரைவில் அந்த அறிவிப்பானது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 பேர் வரும் போட்டியில் பாஜக கூடிய முக்கிய தலைவர்கள் 3 பேர் இந்த கடும் போட்டியில் இருப்பதாக தெரிகிறது. டெல்லியில் முகாமிட்டவர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் தலைமையை நெருங்குவதாகவும் கூறப்பட்டு வருகிற நிலையில் தற்போது அண்ணாமலை வெளிப்படையாகவே வருகின்ற இந்த தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று உறுதியோடு தெரிவித்திருக்கிறார்.